வாழ்க வையகம். நண்பர்களே, தந்த சுத்தி, நேத்திர சுத்தி, உடல் சுத்தி, குடல் சுத்தி, கபசுத்தி, இந்த 5 சுத்தியும் ஒன்று சேர்ந்தா இதற்கு பெயர் நித்திய பஞ்ச சுத்தி முறை. உணவில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற அந்த முறைகளை பயன்படுத்தி நாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் பல வருடமாக வகுப்படுத்தி வருகிறார். ஒரு செயலை குறிக்கிறதுக்கு நம்மளுடைய தமிழில் பல்வேறு சொற்கள் இருக்கும். செயல் ஒன்றா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயல். இந்த செயலுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் பல்வேறு சொற்களை பல்வேறு பகுதியில் பல்வேறு மக்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கே இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயலுக்கு ஒரு சொல் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன சொல்லு? மரணம் அடைஞ்சிட்டான், மாண்டு போயிட்டான், செத்து போயிட்டான். இன்னும் சென்னை பகுதியெல்லாம் போயிட்டோம்னா பூட்ட கேஸு, புட்டுக்கிட்டான், அப்படின்லாம் பல்வேறு சொற்களை சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு, மரணத்தை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள். இப்போ மரணத்தை குறிக்கக்கூடிய சொற்கள்லேயே மிக உயர்வான சொல்லு எது அப்படின்னா அமரர் அப்படிங்கிற சொல்லு தான். அமரர் ஆயிட்டான் அப்படின்னு. அஞ்சும் அடக்கும் அமரும் இங்கில்லை அப்படிங்கிறது திருமூலர் ஐயாவினுடைய வாக்கு. இப்போ அமரர் அப்படிங்கிறது மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிக உயர்வான சொல். நம்மளுடைய தமிழ்மொழி ஏன் ஒரு செயலுக்கு, இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய செயலுக்கு இவ்வளவு சொற்களை வச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பாடம் நடத்துறதுக்காக வச்சிருக்கு. இங்கேதான் நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான மொழியை தாண்டி ஒரு ஆசானா இருக்கு. நம்மளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசானா இருக்கு. இந்த மருத்துவ முறை எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு டீ போடுறதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிட்றோம்? எல்லாரும் ஒரு அந்த காலத்துலலாம் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா நீரா தண்ணி சாப்பிட்டாங்க, மோர் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம காலத்துலேயும் சில நல்ல நண்பர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே மண்பானை தண்ணி சாப்பிடுவாங்க, மோர் சாப்பிட்ற பழக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலான பேர் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா டீ அல்லது காஃபி. காற்றின் வழியாக நச்சு போகுது, நீரின் வழியாக நச்சு போகுது. இப்படி எல்லாமே இன்புட்டாகவே ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லா நச்சுக்களும் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நச்சுக்களையெல்லாம் நாம் உள்வாங்கினா தான் உயிர் வாழவும் முடியும். ஏன்னா இந்த இயற்கை, இந்த உணவுகள், இந்த டீயை குடித்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த நச்சு காற்றை சுவாசிச்சா தான் அதில் உள்ள அந்த அமுதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அமுதம் அப்படிங்கிறது விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட். இந்த உடம்புக்கு தேவையான சத்துக்களும் அதுக்குள்ளதான் இருக்கு. உடம்பை கெடுக்கக்கூடிய நச்சும் அதுக்குள்ளதான் இருக்கு. ரெண்டையும் கலந்துதான் நம்ம உள்வாங்குறோம். உள்வாங்கிட்டு நமக்கு உடம்புக்கு தேவையானதை மட்டும் உடம்புல வச்சுக்கிட்டு தேவையில்லாத நச்சுக்களை உடம்பை விட்டு நீக்கணும். நீக்கிட்டோம்னா போதும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த மண்ணில் மனிதனாக பிறந்த ஒருவன் அமரராகலாம், மரணம் அடையலாம், வீரம் காட்டி உயிர் துறந்து மாண்டு போகலாம். ஆனால் நோய் மட்டும் ஒருபோதும் செத்து போயிடக்கூடாது. இதைத்தான் நம்மளுடைய மரபு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, ஆசானாக இருந்து சொல்லி கொடுக்குது. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மரணங்கள் எல்லாம் இந்த மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எப்படி மரணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லோரும் செத்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. யாரும் அமரராகிறது இல்லை, யாரும் மரணம் அடைகிறது இல்லை, யாரும் வீரம் காட்டி உயிர் துறந்து மாண்டு போறதில்லை. மாறாக நோய் தான் செத்து போயிட்டு இருக்காங்க. நிறைய எல்லா மரணங்களுமே நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மரணங்கள் எல்லாமே நோயினால் ஏற்படக்கூடிய சாவாத்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய குழந்தை நோய் இறந்து போறத தன்னுடைய காலத்திலேயே பார்க்கக்கூடிய தலைமுறைகளா இன்றைய தலைமுறைகள் இருக்கு. இந்த வகுப்பு பிப்ரவரி 10 முதல் பிப்ரவரி 14 வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. எனது வேண்டுகோளுக்கு இறங்க
அந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பாக கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கார். மகிழ்ச்சியான விஷயம். நித்திய பஞ்ச சுத்தி முறை 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. காலை 6 மணி முதல் 7 மணி வரை 5 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா நேத்திர சுத்தி அப்படின்னா கண் சுத்தி, தந்த சுத்தி அப்படின்னா பல் சுத்தி, கப சுத்தி அப்படின்னா வயிறு சுத்தி, உடல் சுத்தினா குளிக்கும் முறை, குடல் சுத்தினா அந்த குடலை சரி பண்ணுறக்கான கழிவுகளை நீக்கிறதுக்கான பயிற்சி. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கர்ப்பவாய் சுத்தி, கர்ப்பப்பை சுத்தி இப்படின்னு மொத்தம் 6 சுத்திங்க. பஞ்ச சுத்தி தான், போனஸாக ஒரு சுத்தி பெண்களுக்கு. இப்படி 6 சுத்தம் பண்ணும் சுத்திகரிப்பு முறைகளை கற்றுக் கொடுக்கிறார் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள். இந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன். அதனால தான் அவரை வச்சு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. நித்திய பஞ்ச சுத்தி முறை நடத்துபவர் புதின் சுரேஷ். காலை 6 மணி முதல் 7 மணி வரை 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. அவங்கவங்க விருப்பப்படி நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இடத்துல போய் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். நித்திய பஞ்ச சுத்தி முறையில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.